உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சூப்பரான செக்மெண்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே இப்போ யூடியூபர்ஸா மாறிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அது எனக்கே தெரியும். ஸோ அதை தாண்டி நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, ஸோ நிறைய வீடியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, ஸோ நிறைய எடிட்டிங் ஒர்க் பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபுட் போட்டோகிராஃபி பண்ணுவாங்க, நிறைய இ-காமர்ஸ் போட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டா மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி போட்டோகிராஃபிஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த போட்டோகிராஃபி பண்றவங்களுக்காக ஒரு சூப்பரான டாப் 6 DSLR அதை பத்தி பார்க்க போறோம். இந்த அத்தனை DSLRமே கண்டிப்பா ஒரு பட்ஜெட்லயும் ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் வாங்கக்கூடிய பெஸ்ட் பை ப்ராடக்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஆஃப்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா DSLR மற்ற ப்ராடக்ட்னா கூட நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கலாம். பட் DSLR அப்படின்னும் பொழுது சில ப்ராடக்ட்டை வாங்கலாம், சிலது உங்களுக்கு நியர்பை கடை ஏதாவது ஷாப் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். சென்னை மாதிரியான இடங்கள்ல நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டாப் 6 DSLR என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராகவே இன்னைக்கு இருக்க அந்த வீடியோல பார்க்க போறோம். ஏழாவது இடத்துல Canonோட EOS 1500D DSLR பத்தி தான் பார்க்க போறோம். இந்த DSLR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸர் Digic 4 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. 24.1 மெகாபிக்சல் APS-C சைஸ் காஸ்மோஸ் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த DSLRல. இந்த DSLRல 100 to 6400 அளவுல சென்சிட்டிவிட்டியோ ரேஞ்ச் இருக்கும். இதுல Wi-Fi, NFC அண்ட் ப்ளூடூத் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் 36,299 ரூபாய்க்கு உங்களுக்கு Amazon Flipkart கிடைக்குது. இதோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 8.8 ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4161 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. சோ இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆறாவது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய DSLR சோனில இருந்து வரக்கூடிய A7 III ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரா தான் பார்க்க போறோம். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் 24.2 மெகாபிக்சல் BSI ஃபுல் ஃப்ரேம் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பயோனிஸ் எக்ஸ் ப்ராசஸிங் இமேஜ் சென்சார்ஸ் இதுல இருக்கு. ப்ராசஸிங் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்டெப் 6 அண்ட் 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இமேஜை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுலயும் Wi-Fi, NFC, பிளே அப்ளிகேஷன் சப்போர்ட்டபிள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் 1,54,000 கிட்ட வரும். அது மட்டும் இல்லாம 4.7 இருக்கக்கூடிய நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கு இதுக்கு. அதே மாதிரி 398 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபா பிரிச்சிருந்தோம். ஆக்சுவலா இதோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 9.2 அளவுல இருக்குது ரேட்டிங். 5th பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் நிக்கோன்ல இருந்து வரக்கூடிய D5600 DSLR இமேஜ் ப்ராசஸர் Xpeed 439 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் லென்ஸ் மவுண்ட் நிக்கோன் F மவுண்டோட சூப்பரான பிக்சர்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். APS CMOS சென்சார்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 24.2 மெகாபிக்சல் வரும். டச் வித் ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருக்கு. அதே மாதிரி ஃபிளிப் ஸ்கிரீனும் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் மார்க்கெட்ல 48,900 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. ஸ்கோர் 9 இருக்கு. வெரிஃபைட் ரிவ்யூஸ் 894 கொடுத்திருக்காங்க. இன்னும் அடிஷனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க்ஸை பாருங்க. 4th பிளேஸ்ல Canonோட EOS 80D DSLR பத்தி பார்க்க போறோம். இது EF-S மவுண்ட் கொண்டது. EF and ES லென்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் HD வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு பெஸ்டான DSLR. 100 to 12,800 சென்சிட்டிவிட்டி ரேஞ்ச் இருக்கு. Wi-Fi, NFC, ப்ளூடூத் சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. Amazonல 81,990 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9 ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 803 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இதுக்கு இருக்கு. சோ இன்னைக்கும் நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான DSLRனா அது Canonோட 80D. இத பத்தி இன்னும் அடிஷனலான இன்ஃபர்மேஷன் இத பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய DSLR Canonல இருந்து வரக்கூடிய D7500 DSLR பத்தி பார்க்க போறோம். 51 ஆட்டோ ஃபோக்கஸ் Xpeed 5 இமேஜ் ப்ராசஸிங் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா HD 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் அண்ட் சீம்லெஸான ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் Wi-Fi, ப்ளூடூத். Canonோட எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு அப்ளிகேஷன்ஸ் Android Play Storeல இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 72,500 ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான DSLR. 143 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் Amazon and Flipkartக்கு மேலேயே இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. 2nd பிளேஸ்ல Canonோட EOS 6D Mark II DSLR பத்தி பார்க்க போறோம். இத பொறுத்த வரைக்கும் EF24 105mm USM லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டுவல் பிக்சல் காஸ்மோஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 26.2 மெகாபிக்சல் ஃபுல் ஃப்ரேம் சென்சாரா வருது. GPS, Wi-Fi, NFC அண்ட் ப்ளூடூத் எல்லா ஆட்டோமேட்டிக்கான லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த DSLRல கொடுத்திருக்காங்க. டுவல் பிக்சல் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இது ரொம்பவே உங்களுக்கு பெஸ்டான முறையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் Sony Alpha A6000Y 24.3 மெகாபிக்சல்
TM APS HD CMOS சென்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. 179 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டில்டபிளான ஒரு LCD ஸ்கிரீன் இருக்கு. வைஃபை இருக்கு. NFC Play அப்ளிகேஷன் சப்போர்ட்டபிள் இருக்கு. இதோட பிரைஸ் Amazonல 50,100 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. ஸ்கோர் 9 ரேட்டிங்ஸ்ல இருக்கு. 160 வைஃபை ரிவ்யூஸ் இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட்டும் வேற லெவலான இமேஜஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது Sony ப்ராடக்ட். சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க.